ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இது. இப்போ மிளகு, சோம்பு, ஜீரகம் மூணுத்தையும் வறுத்துக்கலாம். இது வறுத்தது போதும். தேங்காவோட மிளகு, சோம்பு, ஜீரகம் வறுத்ததை போட்டு அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கர் அடுப்பில் வச்சு சூடு ஏறினாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானாலும் வெங்காயம் போட்டு வதக்கலாம். எண்ணெய் சுட்டுடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். செவந்தோடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ கறி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு பேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு, காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுட்டா போதும். காரெல்லாம் கரெக்டாக இருக்கும், உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சுட்டா கறி குழம்பு, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்துடணும். விசில் போட்டாச்சு. 2 விசில் வந்தால் போதும். 1 விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வந்தால் போதும். இன்னொரு விசில் வந்துருக்கு. ஆஃப் பண்ணலாம். ப்ரெஷர் இறங்கின பிறகு பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இந்த குக்கர் வெந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.